ஒரு 4 வருஷமா தொடர்ந்து நான் இந்த தொல்லைய அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்டாவுல நடிகை ரவீனா ஆதங்கப்பட்டிருக்காங்க. சென்னை சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில நடிச்சு வர நடிகை ரவீனா ரவி சமூக வலைதளங்கள்ல தனக்கும் தன்னோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியா நேர்ந்து வந்த தொல்லைகள் குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்ந்து அருவருப்பான வார்த்தைகள்ல மெசேஜ்கள் அனுப்புறாங்கன்னு, தவறான கருத்துக்களை பதிவு செய்யறது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினரையும் நண்பர்களையும் குறிவச்சு தாக்கி வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை ரவீனாவோட அந்த பதிவுல இந்த விஷயத்த பொதுவெளியில பேச வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். என் குடும்பத்தினரையும் என் நண்பர்களையும் என்னையும் 3 வருஷமா துன்புறுத்தி வர ஒருத்தர்கிட்ட இருந்து பாதுகாக்கவே இந்த பதிவை பதிவிடுறேன். காவல்துறையில புகார் அளிச்சு எச்சரிக்கைகள் கொடுத்தும் இந்த தொல்லை நிற்கவே கிடையாது அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரவீனா ரவி தங்கிட்ட மோசமா பேசிய நபர்களோட புகைப்படங்கள் மற்றும் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி பதிவிட்டிருக்காங்க. அப்ப ரவீனா அவங்க பேசும்போது, அதாவது ஒரு நபர், அதாவது தேவையில்லாத நிறைய கணக்குகள்ல இருந்து இவங்களுக்கு நிறைய மெசேஜ் வருது. இவங்க யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அந்த மெசேஜ் மட்டும் தானே இவங்களுக்கு காண்பிக்கும். அதனால அதை எதையுமே இவங்க கண்ணுல படாமையும் பார்க்காமையும் இருந்திருக்காங்க. அந்த நபர் பல சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி வெவ்வேறு பெயர்ல செயல்பட்டு வராராம். நாம முன்னாடி சந்திச்சிருக்கோம், நம்ம திருமண உறவுல இருக்கோம், இந்த மாதிரி போலியான கதைகள் எல்லாம் உருவாக்கி அவருக்கு அவரே ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நடிகைகள் உள்ளிட்ட பல பெண்களை பின்தொடர்ந்து இப்படி தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக வலைதளங்கள்ல பெண்களை குறிவைக்கிற ஒரு ஆபத்தான மனநிலையோட வெளிப்பாடுதான் இது. இந்த விஷயத்த பலரும் ரொம்பவே கோவத்தோட இப்படி பண்றவங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய நடிகைகள் மட்டும் இல்ல, சில பேர் இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளியே சொல்லவும் முடியாம இருக்காங்க. ஏன் காரணமா என் குடும்பத்தினரும் நண்பர்களும் இதை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தைகள் பல பெண்களோட மனநிலையை பிரதிபலிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சட்டப்பூர்வமா அணுகியதாகவும் காவல்துறையில புகார்கள் கொடுத்ததாகவும் ரவீனா ரவி தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் சட்ட நடவடிக்கைகள் இருந்தப்பவும் அந்த நபரோட தொல்லை நிற்கவே இல்லை அப்படின்னும் சமூகத்துல பெரும் கேள்வியா இருந்தது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரத முன்கூட்டியே வெளியே சொல்லி அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இல்லன்னா இந்த பிரச்சனை எங்க வேணாலும் போய் நிக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ரவீனா ரவி அவங்களுடைய இந்த பதிவு எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.